ஹலோ ஆல்! இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, எங்க ஊர் ஸ்பெஷலுங்க. தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை தான் பார்க்க போறோம். சின்ன வயசுலேருந்து நாங்க அதிகம் விரும்பி சாப்பிட்ட ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. ரொம்ப ஈஸியா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த நீர் உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி 1 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். இதை ஒரு 7 மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. இந்த நீர் உருண்டை செய்ய நம்ம எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். புழுங்கல் அரிசி, இல்லைன்னா பச்சை அரிசி, இல்லைன்னா இட்லி அரிசி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி இட்லி அரிசி எடுத்திருக்கேங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஃபைனாகவும் இல்லாமல் ரொம்ப கொரகொரப்பாகவும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க. கையால் இப்படி நிரடி பார்த்தோம்னா அந்த அரிசி வந்து நம்ம ஃபீல் பண்ணணும். ஒரு மாதிரி கொரகொரப்பாக இருக்கணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாய் நல்லா காஞ்ச பிறகு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் செவந்து வந்த பிறகு காரத்திற்கு ஏற்ப வரமிளகாய், நான் ஒரு 8 வரமிளகாய் வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேங்க. இதோட நிறம் மாறி வர அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வதங்கி வந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு துருவின தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். தேங்காய் பூவோட நிறம் மாறி வர அளவுக்கு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க. எந்த அளவுக்கு தேங்காய் பூ சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ எல்லாம் வதங்கி வந்த பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த அரிசி மாவை இதில் சேர்த்துக்கலாம். சில பேர் வந்து வெங்காயம் சேர்ப்பாங்க. நாங்கள் வெங்காயம் சேர்க்க மாட்டோங்க. இது மாத்திரம்தான் சேர்ப்போம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாவில் உள்ள தண்ணி எல்லாம் வற்றி திக்காகி வருங்க. அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ எல்லா மாவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அந்த சட்டியில் பிடிக்காத அளவுக்கு வந்து தனியாக பிரிஞ்சு வரும். அது மாதிரி ஒரு பக்குவம் வந்த பிறகு நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக வந்து ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாங்க. இது அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். கொஞ்சம் வந்து கை பொறுக்கிற சூடு வந்த பிறகு நம்ம உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க. இப்போ ஓரளவுக்கு ஆறிடுச்சுங்க. எல்லாத்தையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சி எடுத்துக்கலாங்க. ஒவ்வொரு உருண்டையும் பிடிக்கும்போது அதோட நடுவில் வந்து இந்த வரமிளகாய் இருக்கிற மாதிரி சேர்த்து பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் நீராவியில் வேக வச்சு எடுக்கும்போது அந்த மிளகாயோட ஃப்ளேவர் வந்து அந்த மாவில் இறங்கி சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நம்ம எடுத்துருக்க மாவு எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்கலாங்க. உருண்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போதே இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி சுட வச்சிடலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்தாச்சு. தண்ணியும் சூடாக ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இட்லி தட்டில் வந்து உருட்டி வச்சுருக்க உருண்டைகள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவை நல்லா வதக்கிட்டு உருண்டைகளாக பிடிச்சிருக்கிறதுனால சீக்கிரமே வெந்துருங்க. இப்போ வந்து இட்லி பாத்திரத்தை மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வச்சு எடுத்தோம்னா நம்மளோட நீர் உருண்டை நல்லாவே வெந்து கிடச்சிருக்கும். அதை தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வருங்க. இல்லை வெந்திருக்கான்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா இது மாதிரி டூத் பிக் வச்சு அதில் குத்தி பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். அவ்வளோதாங்க. நல்லா சாஃப்ட் அண்ட் டேஸ்ட்டான நம்மளோட தஞ்சாவூர் ஸ்பெஷல் நீர் உருண்டை ரெடி ஆகிட்டு ரொம்ப குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த தேங்காய் பூவும் அந்த வரமிளகாவோட அந்த ஃப்ளேவரும் சேர்த்து சாப்பிட அட்டகாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம டெல்டா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கூட உள்ள அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.